புனித வெள்ளி தினத்தை ஒட்டி இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போற்றியுள்ளார். இயேசு கிறிஸ்து மகான் தனது உயிரை துறந்த நாள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், அன்பையும் இரக்க குணத்தையும் போதித்த இயேசு கிறிஸ்து உலகின் பாவத்தை போக்க சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த புனித வெள்ளி நாளான இன்று இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் பேரன்பையும் நினைவு கூர்ந்து போற்றுகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்துக்காக இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி திருநாளில் தமிழகம் முழுவதும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய சிலுவை பாதை பவனியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் 14 சிலுவை பாதை நிலைகளையும் இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் தியானம் செய்தனர். இதேபோல் சென்னை தேவாலயங்களில் புனித வெள்ளி அனுசரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் துண்டத்து விளை புனித அந்தோணியார் ஆலயத்தில் சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது. அப்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன் அனுபவித்த 14 துன்பங்களும் தத்ரூபமாக நடித்து காட்டப்பட்டன. இதேபோல் விழுப்புரம் புனித சவேரியார் ஆலயத்தில் புனித வெள்ளி வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்று சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த இயேசு பிரானை கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தனர். சென்னை திருவொற்றியூர் அருகே மழைநீர் வாய்க்காலுக்காக மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினரின் உறவினர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் வசித்து வரும் பூங்காவனம் என்பவருக்கு சொந்தமான இடத்தின் ஒரு பகுதியை மழைநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் கையகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இடத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரின் உறவினர்கள் மதுபான விற்பனைக்காக கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் இருப்பதன் காரணமாக அராஜக போக்கில் திமுகவினர் ஈடுபடுவதாக மக்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். அவங்க காவா போடணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க கொடுத்துட்டோம். இப்ப மீதி இருக்கிற இடத்துல எங்க ஊர் நிர்வாகிங்க யாருக்கோ கொடுத்துட்டு அந்த இடத்துல கொட்டா போடுறாங்க. அதை நாங்க கேட்க போனா எங்களை கொலை மிரட்டல் விடுறாங்க. நீங்க எதனா ஒண்ணு கேட்டனா நான் இது இருக்கிறத நான் இடிச்சுடுவேன் அப்படின்னு எங்களை ஓரம்